திருச்சியில் சுமார் 75,000 ஏக்கர் வெங்காய சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தரப்பில் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினிதா. வினிதா, இந்த வெங்காய சாகுபடி பாதிப்புக்கான முக்கிய காரணம் என்ன? இதனால் வெங்காய தட்டுப்பாடு ஏற்பட பாதிப்புகள் இருக்கிறா? விரிவான தகவல் என்ன? 25 நாட்களுக்கு மேலாக அதிகமாக பெய்து வரும் மழையின் காரணமாக திருச்சி மாவட்டம் முழுவதும் வெங்காய விவசாயமானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூர் பகுதி, இந்த பகுதியில் 75,000 ஏக்கர்ல விவசாய சாகுபடியானது செஞ்சுட்டு வராங்க. வெங்காய விவசாயம் செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா மழையின் காரணமாக அந்த விவசாயம் அழிந்து போயிருக்குன்னு தான் சொல்லணும். தற்போது நாம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய செங்காட்டுப்பட்டின்ற கிராமத்தில் இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்க திரும்பினாலுமே வெங்காய விவசாயம் தான். ஆனால் ஒவ்வொரு கழனிக்குள்ளேயும் நம்ம இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அழுகி போன வெங்காயம் தான் தெரியுது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்களே இந்த வெங்காயம் முழுவதுமாகவே அழுகி போய் தான் இருக்கு. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 60,000 செலவு பண்றோம். ஆனா இந்த தடவை எங்களுக்கு வெறும் 10,000 கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போறோம்னு தெரியலன்ற ஒரு கலக்கத்துல விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இது குறித்து நம்ம கேட்கலாம். சார், ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? இப்ப வெங்காய விவசாயம்ன்றது எந்த நிலைமையில இருக்கு? கடைசியா நீங்க சாகுபடி, அதாவது எப்ப லாபம்ன்றது ஒண்ணு பாத்தீங்க? லாபம்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். தொடர்ச்சியாக இப்போ இந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு செலவு 45,000 60,000 செலவாகுது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு 3,000 4,000 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் இப்போ ஒரு விதை வெங்காயம் கூட எடுத்து வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கோம். இந்த விவசாயம் இப்படியே போணுச்சுன்னா ரொம்ப வாழ்வாதாரம் விவசாயிக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதாவது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மூட்டை வெங்காயமானது சாதாரண நாட்களில் கிடைக்கும்? இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு? உங்கள் நிலத்துல என்ன நிலைமை மேடம்? ஹலோ, ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டைக்கு மேற்கொண்டு வரும். இப்போ 3 மூட்டை 4 மூட்டை இல்லை. விவசாயத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. நகைக்கடன் பயிர்க்கடனில் வச்சுருக்கோம். அந்த நகையை மூட்ட முடியல. 70 ரூபாய்க்கு காசு வாங்கி வச்சுருக்கோம் வெங்காயம். அந்த வெங்காயத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை. தண்ணி நிற்கிது காட்டில். தண்ணி இல்லாதன்னைக்கும் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி தண்ணி இருக்கிறன்னைக்கு கஷ்டப்படுறோம். ஒரு குறைஞ்சது 2,50,000 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் உடனடியே எங்களுக்கு தெரிவிக்கணும். விதை வெங்காயம்ன்றது இப்போ கைவசம் இருக்கா? கைவசம் இல்லை. வாங்கி வச்சோம். இனிமேல் அதுவும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட்டுறவு பங்கில் நகையெல்லாம் வாசி அடை வச்சுருக்கோம். எங்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்தணும் உடனடியாக. அது உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 ஏக்கர் வெங்காயம் வெங்காய விவசாயம்ன்றது பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய இப்போ கோரிக்கையானது என்னது? இந்த 75,000 ஏக்கர் நஷ்டம் எல்லாத்தையும் விவசாயிக்கு பூரா ஆகிருக்குது. எல்லோரும் நகையை கொண்டு போய் சொசைட்டியில் நகையை வச்சு கடன் வாங்கியிருக்கோம். அந்த நகையை எங்களால் திருப்ப முடியாது. அதனால் நீங்கள் எங்கள் நகைக்கும் திருப்புறதுனா எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ எங்களுக்கு மானியமோ நஷ்டடு ஒரு ஏக்கருக்கு 50,000மோ போட்டு எல்லாரும் தரணும். அப்படி கொடுத்தா தான் நாங்கள் விவசாயிங்க எல்லாருமே பிழைக்க முடியும். இல்லைன்னா அவங்கவுங்க போச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. விவசாயிங்க இதாக நாங்கள் சொல்கிறத உங்கள் காதில், கவர்மெண்ட்டுக்கு காதில் உரைச்சி எங்களுக்கு நல்ல செய்தியாக ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு நல்ல செய்தியை விவசாயிகளுக்கு கொடுக்கணும். விவசாயிகள் எங்களுக்கு வேறு தொழில் எதுவுமே கிடையாது. இந்த தொழில் வீணாக போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? வேறக்கு ஒரு பிஸ்னஸுக்கு எங்களால் போக முடியாது, தெரியாது. அதை திருப்பி நாங்கள் இந்த விவசாயத்தை தான் மறுபடியும் நாங்கள் செய்யணும். அதுக்கு முதலீடு இல்லை. அதாவது இப்போ விதை வெங்காயமும் இல்லைன்ட்டாங்க. ஸோ வரும் நாட்களில் அதாவது வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கா? கண்டிப்பாக இருக்குமா. எங்களுக்கு அவங்க விவசாயத்துக்கு விதை வெங்காயத்துக்கு 1 கிலோ காய் கூட கிடையாதுமா. எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் அழிஞ்சிருச்சு. விதை வெங்காயமே உங்களுக்கு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோ பிடிக்குமா. இந்த 1000 கிலோ வாங்கினா கூட எங்களால் முடியாதுமா. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எங்கள் விதை வெங்காயத்துக்கு கூட காசு கிடையாது, ஒன்றும் கிடையாதுமா. ஏற்கனவே இருந்த நஷ்டத்தில் ஏகப்பட்ட லாஸுமா. 3,50,000 ரூபா. நான் இப்போ 5 ஏக்கர் போட்டிருக்குமா. 3,00,000 ரூபா லாஸுமா. இந்த 3,00,000 ரூபாய் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கிறோம். இதை நாங்கள் மீட்கிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆயிருமா. இன்சூரன்ஸை நான் பாதி பேர் கட்டிருக்காங்க, பாதி பேர் கட்டுவேன். டைம் எங்களுக்கு தெரியாது, எல்லாம் பாதி பேர் கட்டலாமா. இப்போ இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோன்றாங்களே, அவங்களுக்கு அந்த நஷ்டம் கிடைக்கிறதுக்கு, நஷ்டஈடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இன்சூரன்ஸ்னால? இன்சூரன்ஸ் நஷ்டம் கட்டிருக்காம கட்டினவங்களுக்கு ஒன்றுமே இது வரல. யாரும் பார்க்கல. என்ன வரல, அதிகாரிகளும் யாரும் வரல. சரிங்களா? இன்னைக்கு மழை காலத்தில் கஷ்டப்பட்டோம், வறட்சியில். இப்போ மழை பெஞ்சு சீக்கு அழிஞ்சு போச்சு. மழையால் அழிஞ்சது, வறட்சியால் பிழைக்க முடியல. இன்றைக்கி மழை பெஞ்சும் விவசாயி தடுமாறுறோம். இன்றைக்கி வாங்கின இதுக்கு பேங்கோ சொசைட்டோ எல்லா வகையிலையும் வட்டி கட்டி மீள முடியாது. அதனால் எங்களுக்கு மானியம் நஷ்டஈடு வேணும். கவர்மெண்ட் எங்களுக்கு அரசு நஷ்டஈடு கண்டிப்பாக கொடுக்கணும்.
அதாவது வெங்காய விவசாயம்ன்றது முற்றிலுமான அழிந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து தங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு வேணும்னு கேட்டிருக்காங்க. விதை வெங்காயம்ன்றது கைவசம் கொஞ்சம் கூட இருப்பு கிடையாது. அதனால இன்னும் சில நாளில் வந்து வெங்காய தட்டுப்பாடு தமிழகம் முழுவதும் ஏற்படும். அதற்கு உடனடியாக தீர்வாக அதாவது நஷ்ட ஈடு கொடுத்தாதான் அடுத்த சாகுபடி. ஏன்னா இந்த பயிர்ன்றது 60 நாள் பயிர். அதனால தான் அவங்களால வந்து அடுத்த பயிர் பண்ணி தான் விதை வெங்காயத்தை எடுத்து வெங்காய விவசாயமானது தலைக்க வைக்க முடியும். வெங்காய தட்டுப்பாடை வந்து தவிர்க்க முடியும். அதற்கு அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கையா இருக்கு. வினிதா, வெங்காயம் தண்ணீரில் அழுகி விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சந்தையில எவ்வளவு வெங்காயம் இருப்பு இருக்கிறது, அது பற்றிய தகவல் இருக்கா வினிதா? நிச்சயமாக. அதாவது வெங்காய சந்தையில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய வெங்காய மண்டியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 டன் வெங்காயமானது வரும். ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வருது. அதாவது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டன். இன்னைக்கு மட்டுமே வந்து 200 டன் வெங்காயம் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெங்காயம்ன்றது முழு விளைச்சலோடு இருந்தால் தான் வந்து அதை வந்து இது பண்ண முடியும், பயிர் வந்து எடுக்க முடியும். இது மாதிரி ஒரு முழு விளைச்சலோடு இருந்தால் தான் வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அழுகி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் விட்டால் ரொம்ப இதாகிடும் அப்படின்ற காரணத்தினால 70-80% விளைச்சல் இருக்கும்போதே விவசாயிகள் வந்து அதை சந்தைக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதனால அதிக அளவில் அதாவது 100 டன் இருக்கிற இடத்துல மேலும் அதிகமாக 100 டன் வருது. சின்ன வெங்காயம் வந்து அதிக விலை வித்துட்டு இருந்த காலமும் இருக்குது. சமீபத்தில் தான் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 10 40 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இது மாதிரி விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வந்து விலை கம்மியா இருந்தாலும் இந்த விலை கம்மி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 நாளோ 20 நாளோ மட்டும்தான் இந்த விலை கம்மியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வெங்காய தட்டுப்பாடு கண்டிப்பாக உருவாகும். அந்த சூழலை தவிர்ப்பதற்காக தான் வந்து அரசு வந்து மானியம் வழங்கணும், தங்களுக்கு நஷ்டஈடு வழங்கி விதை வெங்காயத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள வந்து வெங்காய விவசாயம் அதாவது வெங்காயம் வந்து தட்டுப்பாடு ஏற்படும். அதை தவிர்க்கணும். அதுக்கு வந்து அரசு வழங்கணும், மானியம் வழங்கணும்ன்றது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அதாவது விவசாயிகளோட கோரிக்கை மட்டும் கிடையாது, வியாபாரிகளோட கோரிக்கையும் அதுவாக தான் இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி வினிதா. தொடர் கனமழை காரணமாக திருச்சி மாவட்டம் துறையூரில் சுமார் 75,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக இன்னும் ஒரு மாதத்தில் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.